ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல கர்த்தர் துளிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமா? இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணுங்க? சொல்லி காட்டுங்க இன்னொரு தடவை. துணிச்சிடுச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி துளிக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க எவ்வளவாக துளிக்க சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு முன்னாலே செல்லும் உன் நீதி என்றால் உன் நீதி எதுவாய் காணப்படும் தெரியுமா? நீ தேவனை விசுவாசிக்கிற பத்தீங்களா? இயேசுவை நீங்கள் உண்மையா நேசிக்கிறீங்க பத்தீங்களா? அந்த நீதி உள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக நீதியாய் போவார். அந்த தேவன் உங்களுக்கு நீதி செய்ய முன்பாக போவார். அதுதான் உன் வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் இந்த மார்ச் 1ஆம் தேதி தேவனுக்கு இடம் கொடுத்த தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற தேவமாய் காணப்படுகிறார். அந்த வெளிச்சம் வந்தா உன் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசிக்கும். நீ காத்து கொண்டிருக்கிறது உனக்கு கிடைத்தா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. காத்திருப்போம், விசுவாசித்திருப்போம், நம்பி இருப்போம். நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் நமக்குள்ள காணப்படுகிறார். இயேசு மாறாதவருங்க. ஒரு இருள வாழும்போது மட்டும், ஒரு இருளை தாக்கும் பொழுது மட்டும் சபையை தேடி வரோம், ஊழியரை தேடி வரோம். எங்க அற்புதம் கிடைக்கும், எங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சாகரம் இருக்கிறனே, பயமா இருக்கு, செத்துருவனா, ஐயோ அங்க ஜெபிக்கிறாங்களே அங்க போகலாம், பாஸ்டர் தேடி போகலாம் ஜெபிப்பாரு, ஆலயத்தை தேடி போகலாம் ஜெபிக்கலாம் என்று நேரத்திற்கு மாத்திரம் சபைக்கு நம்ம வரவே கூடாது. எந்த நேரத்திலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று வாஞ்சை நமக்குள்ள காணப்படணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது நம்ம வாயில காணப்படணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு இடம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் செய்கிற சர்வ வல்லவர். அவர் உன் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன் அவர் நீதியை கொண்டு வருகிறார் என்றால் அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதியாய் நடப்பார், நீதியாய் உன்னை கொண்டு போவார், உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுதாங்க